மேக்னெட் மைண்ட் வெல்கம்ஸ் யூ ஆல். நம்மள நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னுட்டு ஒரு டவுட் இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணதான் இந்த வீடியோ. இதுல வர எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 year முன்னாடி நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஜாப் டைமிங் ஆக்சுவலி கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. காலையில ஒரு 9:30க்கு போனா ஈவினிங் வரவும் ஒரு 8:30, 9 அந்த மாதிரி ஆயிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours எனக்கு ஜாப்லயே போற மாதிரி இருந்துச்சு. அஸ் அ விமனா வீட்லயும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆபீஸும் பார்க்க கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு மெய்டு இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மெய்டு இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு எப்படிப்பட்ட ஒரு மெய்டு வேணும் அப்படிங்கிற தாட்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் பேசிக்கா ஒரு மெய்டு நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். கை சுத்தமா இருக்கணும், டைமுக்கு வரணும், நல்லா வேலை செய்யணும், இந்த மாதிரி சில பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? அது கூடவே எனக்கு என்னென்ன மாதிரி வேலை செய்ய ஒரு மெய்டு வேணும் அப்படிங்கறதையும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் என்னோட நெசசிட்டி சமைக்க தெரிஞ்ச ஒருத்தரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சமைக்க தெரியணும்னு யோசிக்கும் போதே அவங்க நல்லா டேஸ்டியா ஹெல்தியா சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்படிப்பட்ட ஒரு மெய்டு எனக்கு சப்போர்ட்டுக்கு வேணுங்கிறத நான் யோசிச்சுட்டேன். இதை பத்தி நான் ஆஃபீஸ்லயும் எங்க வீட்லயும் சொல்லும் போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், இந்த காலத்துல மெய்டு கிடைக்கிறதே கஷ்டம். அதுலயும் நான் சொன்ன டைமிங் காலையில 7 o'clock இந்த குவாலிட்டிஸோட ஒரு மெய்டு வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொன்னாலும் டெய்லி காலையில எழுந்துட்டு கிச்சனுக்கு போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிச்சிடும், இப்படி ஒருத்தங்க இருந்தா நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னுட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்ஸ் என்னோட மைண்டுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. இதெல்லாம் நடந்து ஒரு 2 weeksக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ஆபீஸ் கிளம்ப வண்டி எடுக்கும்போது ஒரு அம்மா அவங்க பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க அதே அபார்ட்மெண்ட்ல கீழ் வீட்டுல வேலை செய்யறதா சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு உங்க வீட்டுல ஏதாவது ஆள் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் யாரையும் போயிட்டு எனக்கு வேலை செய்ய வருவீங்களா அப்படின்னு அப்ரோச் பண்ணல. அந்த அம்மாவே இது மாதிரி கேட்டுட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில 7 o'clock வீட்டுல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான வேலையை எக்ஸ்பெக்ட் பண்றேன், எந்த டைமுக்கு வரணும், இதெல்லாம் பேசிட்டு அவங்களோட சேலரி அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேர்த்துக்குமே கம்ஃபர்டபுளா இருந்ததுனால அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 month கழிச்சு சும்மா யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சேலரி பத்தாததுனால இன்னொரு வீட்டுல வேலைக்கு போனா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு பக்கத்துலயே இன்னொரு வீடு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு போக கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற டைமிங்கையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இன்னொரு வீடு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வீடு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க கீழே வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த பர்சன்ஸ் ரொம்ப நல்ல டைப், ரொம்ப சாஃப்டான பர்சன்ஸ். அதை பார்த்து இந்த அம்மா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அடுத்து அவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனா அந்த வீட்லயும் இதே மாதிரி ஒரு நல்ல டைப்பான பர்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க வீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அவங்க எதிர்பார்த்த டைமிங்ல, எதிர்பார்த்த டிஸ்டன்ஸ்ல எப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸோட வீட்டுல வேலை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த பீரியட் ஃபுல்லாவே இந்த 2 வீட்லயும் வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே கடவுள் எனக்கு 2 வீடா காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மெய்டு வேணும் அப்படிங்கறத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த அம்மாவுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னே தெரியாது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னுட்டு எதுவுமே தெரியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை வேணும்னு நினைச்சாங்களோ அந்த வேலையை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரியாம இருந்தாலும் சரி, நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க லைஃப்ல வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேஸ்ல நானும் சரி எங்க வீட்டுக்கு வந்த அம்மாவும் சரி என்ன வேணுங்கிறதுல கிளியரா இருந்தோம். லைக் எப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும், எந்த மாதிரி டைமிங்ல வேணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே
2 பேரும் கிளியரா இருந்ததுனால இந்த விஷயம் 2 பேர்த்துக்குமே ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலி the universe is filled with abundance. நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியரா டிஃபைன் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. என்ன வேணுங்கிறத கிளியரா டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து ரீச் ஆகும். நிறைய பேரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பெரிய பெரிய கோல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஒரு கார் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்ல ஜாபோ பிசினஸோ மேனிஃபெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் கோல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு டெய்லி பிராக்டிஸா மாத்தும் போது லைஃப் இன்னும் ஈஸியா சிம்பிளா இருக்கும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும், எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஒர்க் அவுட் ஆகும். Life is very simple with law of attraction. Thanks for your time. Law of attraction பத்தியும் manifestation பத்தியும் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா இருங்க. Thank you.